ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹாரிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ப்ரான் குழம்பு தான். அதுவும் நிறைய பேர் கத்திரிக்காய் போடுவாங்க, வெண்டைக்காய் போடுவாங்க. நம்ம முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு பண்ண போகிறோம். அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மசாலா தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, நான் வெங்காயம், தக்காளி, அப்புறம் முருங்கைக்காய், ஒரு சின்ன சைஸ் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி. ஏன்னா புளி எல்லாம் நம்ம போடுவோம், அதனால் ஒரு பெரிய சைஸ் தக்காளி மட்டும் நான் இதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். இறால் மீடியம் சைஸ் இறால் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசு இல்லை, பொடி இறால்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. புளி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு. அதுக்கப்புறம் இறால் இந்த சைஸ் இறால் தான், மீடியம் தான். இது ரொம்ப பொடிசும் இல்லை, ரொம்ப பெருசும் இல்லை, கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதோட இது. நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குழம்பு குயிக்காக பண்ணிடலாம். இப்போ ஒரு மண்சட்டியில் நல்லா சூடானோன்னே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு எப்பவும் போல் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூடானோடனே கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு வெங்காயம், கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா இதை நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். லோ இதில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்குறவங்க லைட்டாக உப்பு போட்டு இதை வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமேலும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று சொன்னேன்ல, அதையும் இதில் ஆட் பண்ணி அதையும் இதோட நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம முருங்கைக்காவை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஏன்னா முருங்கைக்காய் கொஞ்சம் வேகணும், அதுக்காக முதல்லே நம்ம போடுறோம். ஒரு சிலர் கொதிக்கும் போது போடுவாங்க, ஆனால் நம்ம முதல்லே அதை வதக்கி நம்ம குழம்பு வைக்கும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு நான் அந்த தோலோடு போடுறேன், அது ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். தோல் வேண்டான்னு நினைக்கிறவங்க அதை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம். இதையும் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினோடனே இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். அந்த புளி தண்ணி ஊற்றின பிறகும் அது கொஞ்சம் நம்ம கொதிக்க விடணும். அந்த டைமில் நம்மளுக்கு தேவையான கொஞ்சம் மசாலாஸ்லேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேலு மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் கரெக்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் மல்லித்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நம்ம இதில் மிளகாத்தூள் எடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் பெப்பர் வரும், பச்சை மிளகாவும் நம்ம லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணுவோம். பாயில் ஆகும்போது தான் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ மல்லித்தூள் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் காரத்துக்கு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே போதும். இன்னும் காரம் பத்தலைன்னா 2-3 பச்சை மிளகாய் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக கொதி வர டைமில் நம்ம இதில் கொஞ்சம் சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். சீரகத்தூள் ரொம்ப ஆட் பண்ணோம்னா கசப்பு தன்மை மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணால் போதும். அதே மாதிரி மிளகுத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகுத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாடை எல்லாமே போகணும். முருங்கைக்காவும் கொஞ்சம் வேகணும், உருளைக்கிழங்கும் கொஞ்சம் வேகணும். ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம 4 கட் பண்ணி போட்டிருக்கோம், சின்ன பீசஸாக போடல. இப்போ இது நல்ல கொதி வந்தோடனே தேங்காய் பேஸ்ட்டு, வெறும் தேங்காவை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு என்ன உப்பு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன் முதல்லே. இப்போது நம்ம கழுவி வச்சுருக்கிற இறாலை இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதி வந்தோடனே நம்மளுக்கு டேஸ்டான முருங்கைக்காய் இறால் குழம்பு ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப குயிக்காகவும் பண்ணக்கூடியது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஈஸியான ஒரு குக்கிங் ரெசிபி விலாக் இல்லைன்னா ஏதாவது ஒரு டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.